என் வாய் திறக்க முடியவில்லை. அந்நாள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார். அந்த பாஸ்டர் கேட்குறாரு, என்னம்மா குடிச்சு வரிச்சிருக்கியா? ஐயா, நான் குடிச்சு வரிச்சவில்லையா, நான் வேதனைகளை வெறி கொண்டவர், எனக்கு சொல்ல தெரியல. கண்ணீரை வச்சு தான் நான் சொல்கிறேன் என் கதையை. என் குமரலை தான் ஆண்டவர் கேட்கிறார். அந்நாளே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இன்று அழுகிற நீ இனி அழப்போகிறது கிடையாது. குக்கர்களை நான் கேட்டு விட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டு விட்டேன். இனிமேல் உனக்கு துக்கம் இல்லை. உன் துக்க நாள் முடிந்து போகிறது. உன் வேதனையின் நாள் முடிந்து போகிறது. உன்னுடைய எளிமையின் நாள் முடிந்து போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். மனுஷன் காமா போடுவான், எங்கள் அப்பா முற்றுப்புள்ளியை வைப்பார். எஸ்ஐக்கு ஆண்டோட வாரார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மை உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்துள்ள என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். ஏசையா மிகவும் அழுதான். ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு, அவன்கிட்ட ஏசாட்ட சொல்லு, எஸ்ஐக்கு அவை நோக்கி உன் தகப்பன் எங்கள் தாவியின் தேவனாக இருக்க கத்த சொல்கிறேன் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் நான் கூட்டுகிறேன். இன்றைக்கு கத்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாளை கூட்டுகிறேன், வருமானத்தை கூட்டுகிறேன், உன் வாழ்க்கையில் செழிப்பை கூட்டுகிறேன், உன் வீடு கட்டுறதை கத்தர் மேலே மாடி கட்டுறதுக்கு கூட்டுறேன், உன் பிள்ளைகளுக்கு பிஎஸ்சி படித்தவங்க எம்எஸ்சி போகிறாங்க, எம்பிஏ போகிறாங்க, கூட்டுறேன். ஒரு வருமானத்தை மட்டும் இல்லை, உன் சந்தோஷத்தை கூட்டுறேன். சொல்லி முடியாத மகிமையான சந்தோஷம், புத்தி கட்டாத சமாதானம், உன்னுடைய வரங்களை நான் கூட்டுகிறேன். குணமாக்க வரத்தை கூட்டி கொடுக்கிறேன். தீக்கச வரத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன். நான் கூட்டி கொடுக்கிறேன். நான் கூட்டி கொடுக்கிற தேவன். நான் கூட்டி கொடுக்கிற தேவன். நான் கூட்டி கொடுக்கிற தேவன். ஏன் அழுகிறார்? ஏன் நீ அழுகிற? ஏன் நீ அழுகிற? கண்ணீரை துடைத்து கொடு. கண்ணீரை துடை. குட் நியூஸ் இஸ் கம்மிங். குட் நியூஸ் கம்மிங். டாக்டர் பேட் நியூஸ் கொடுத்தார். குட் நியூஸ் இஸ் கம்மிங். உலகம் பேட் நியூஸ் கொடுத்து குட் நியூஸ் இஸ் கம்மிங். அந்த ஒரு நல்ல செய்தி ஒன்று கொடுக்க போகிறார். உண்மையான யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். வியாதி படுக்கையிலே நான் இறந்த வேளையிலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்ததே. சொல்லுங்க சத்தமா, இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். ரசித்து ருசித்து நாக்கில் தண்ணி வரணும். கத்த நல்லவன் ருசித்து பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன்னா சிக்கன் கறி பிரியாணி நாக்கில் தண்ணி வருதுல்ல, அப்போ சொல்லுங்கள், ரசித்து ருசித்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுதான், என் இயேசுதான், என் இயேசுதான். புயல் கற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். நான் என் கணவரும் கன்னியாகுமரியில் பட்டி தொட்டி கிராமம்லாம் ஒளி செஞ்சுருக்கோம். நான் தான் பெஸ்ட்டு கிட்டாரிஸ்ட் இந்த சிட்டியிலே. என் கணவன் நான் கடிவாசம் கிட்டார் போடுவேன், அவர் ஆங்கிலத்தில் பேச, நான் தமிழில் பேசுவேன். எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊரெல்லாம் நாங்கள் ஒரு வண்டியில் தான் போய் ஊழியம் செஞ்சுட்டே இருப்போம். எல்லா கிராமத்தையும் ஊழியம் செஞ்சுட்ருக்கோம். ரொம்ப நல்லா ஊழியம் போயிட்டுருந்து. நிறைய பேர் ஸ்காட்ச் கிறிஸ்டியன் ஸ்கூல் கிரவுண்ட்லாம் மரத்துலலாம் உட்காந்து இருப்பாங்க. பஸ்ஸில் வருவாங்க, ஏறி வருவாங்க அவரை பார்க்குறங்க. பஸ்ஸு நிறைஞ்சு தொங்கிட்டு ஜனங்க வருவாங்க. அப்படி பெரிய ஊழியம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். முன்னால் என் கனவு இறந்துட்டார். எல்லாம் சொன்னாங்க, இதை முடிஞ்சு பத்மா கதை முடிஞ்சுது. பாட ஆள் இருந்தால் தானே தாளம் போடுவா, பேச ஆள் இருந்தால் தானே மொழி பெயர்ப்பா. இவன் என்ன செய்ய போகிறா இனிமேல்? எங்கள் சித்தியே வந்து சொன்னாங்க, எங்கள் சொந்தத்தில் ஒரு சொன்னாங்க, இனிமேல் உனக்கு டிகிரி இருக்குது, நீ வேலைக்கு போயிடணும்,
இதுவரை பரதேசி மாதிரி அவர் பின்னால் போனால் இப்போ இறந்துட்டார், உன் பொண்ணை பார்த்துக்கணும், என் மகனை பார்த்துக்கணும், 2 குட்டி பிள்ளைங்க 4 வயசு 8 வயசு, அதனால் நீ இனிமேல் இப்படியெல்லாம் போக முடியாது, நம்ம ஊரில் அப்படி போகக்கூடாது, நீ ஒரு யங் விடோ 31 வயசு விடோ எங்கேயும் போக முடியாதுன்னு ஊழியப்பா அதில் உடஞ்சி போயிடும். பிரியான்னு கத்துட்டு கலரை கிட்ட நின்று டிவியில் வந்து பிச்சை கேட்காதேன்னு சொன்னாங்க என்னை பார்த்து. இன்றைக்கி வர யார்கிட்டையுமே எதுவும் கேட்காம இந்த ஊழியத்தை நான் செய்வேன். ஊழிய பாதையிலே நான் உடைந்த வேளையிலே, ஊழிய பாதையிலே நான் உடைந்த வேளையிலே அன்புக்கரம் தந்தாரே, ஆறுதல் செய்தாரே, அன்புக்கரம் தந்தாரே, ஆறுதல் செய்தாரே. யாரும் இல்லை நான் அழுத போது தாயே போல என்னை தேடி வந்த தேவன் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். நடராஜ மில்லரை எங்கள் வீட்டில் இருக்க சமயம் அவங்க வீடு கொஞ்சம் கல்யாண வீடு மாதிரி இருக்கும். எப்போதும் ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க, பெரிய பைபிள் ஸ்கூலு, ஆஃபனேஜு, பெரிய பாட்டுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் நடக்கும். இறந்த அடுத்த நாள் இந்த காக்கா கூட வரலைங்க எங்கள் வீட்டுக்குள்ளே. நான் எப்போவுமே கூட்டாக வாழ்ந்த ஆள். அன்றைக்கி தனிமையாக நான் போனேன். அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் பயந்தான் வந்து, நான் தான் கன்னியாகுமரி ஆள் ஆச்சு, தனியாக வாழ்கிற சமயம் தெரியும்ல. அப்போ ஆண்டவர் சொன்னார், அடுத்த வீட்டை நீ எட்டிப்பாருன்னு. அந்த அடுத்த வீட்டுக்காரன் பண வியாபாரி. ராத்திரி தான் அந்த பணம் எல்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு போவாங்க. அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கும். அந்த வாட்ச்மேன் மணி அடிக்கணும், ஒவ்வொரு மணி நேரம் மணி அடிக்கணும். நான் எட்டி பார்த்தா வாட்ச்மேன் நல்லா தூங்குறான், ஆனால் மணி அடிக்கிறான். அப்போ ஆண்டவர் பார்த்தார், பார்த்தியா அந்த வாட்ச்மேன் கூட அவன் தூங்கி தான் இருக்கான், ஆனால் நான் தூங்காமல் இருக்கிறேன். உன்னை காக்குறேன்னா தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. என்னை என் கணவர் இருந்து 44 வருஷம் ஆபத்தான கண்ட்ரியில் எப்போதுமே போய்ட்டுருக்கேன். இப்போ ஆப்பிரிக்காவில் கருப்பு மனிதர்கள் ஹோட்டலும் தங்கினேன். எல்லாமே கருப்பு மனிதர்கள், சாப்பாடு வைக்கிறவங்க, ரூம்குள்ளே வரவங்க எல்லாமே கருப்பு மனிதர்கள். அந்த பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் பயமே கிடையாது. ஏன்னா அவர் என் கூடயே இருக்கிறார், என் கூடயே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடும் இல்லை. ஏதோ மரண பயம் உன்னை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறதா? ஏதோ டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களா, உனக்கு எங்கேயோ ஒரு வலி வருதா, உடனே நீ பயப்படுறியா? இவ்வளோதான் என் முடிவு, என் பிள்ளைகள் என்ன உண்மையா? இல்லை, உன் கண்ணீரை அவன் பார்க்கிறார், ஒரு விண்ணப்பத்தை கேட்குறார், ஆயுசுனால் கூட்டி கொடுக்குறார், ஆயுசுனால் கூட்டி கொடுக்குறார். யூ ஆர் நாட் born to die, you born to fly. நீ சாக பிறந்தவில்லம்மா, பறக்க பிறந்தவ. சீக்கிரமாக அப்பா வர்றார், உன் பேரை பதிவு செஞ்சுருக்கார், உன் பேரை சொல்லி கூப்பிடுவார், உன் பேரை சொல்லி கூப்பிடுவார். நாம் சீக்கிரமாக பறக்க போகிறோம். விசுவாசிகள் மறிப்பதில்லை, அவங்கள புதைப்பதும் கிடையாது, அவங்கள விதைச்சிருக்கிறோம். மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் சேமங்க. மரணத்துக்கு மரணடி கொடுத்து சாவுக்கு சாவு மணி அடிச்சு ஆண்டவர். நிச்சயமாக நம்ம எழுந்திருப்போம்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால் மரணத்தை பற்றி நமக்கு பயமே கிடையாது. ஹல்லேலூயா. எப்படி நான் அப்படியெல்லாம் போகிறேன்? கன்னியாகுமரியில் பிறந்த ஆள், ஆகாய மனத்தில் போய் கருப்பு மனிதர்கள் மத்தியில் அங்கே தங்கிட்டு எப்படிங்க நான் வாழ்கிறேன் தெரியுமா? சாவு பயமே இல்லை. அதனால தான் எங்கேயும் போக முடியும். என்னால் சாவு பயம் எனக்கு இல்லை. அதனால் போனால் அங்கே தான் அப்பா வீட்டுக்கு போகிறேன். என்ன சந்தோஷம் அப்பா வீட்டுக்கு போகிறது, அவ்வளோதான். மரணம்னாலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க தான் கிறிஸ்தவங்க. சாவுக்கு பயப்படாதவங்க தான் கிறிஸ்தவங்க. ஆயுசுனால கையில் வச்சுருக்காங்க, ஆண்டவர் நெஞ்சில் வச்சுருக்காங்க. அதனால் பயமே கிடையாது. ஆயுசுனால கூட்டி ஆண்டவர் தருவார். கூக்குரலை கேட்கிற ஒரு தேவர். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும். மத்தேயு 14ஆம் அதிகாரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அங்குள்ள படகு நடுக்களில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலையினால் அலைப்பட்டது. இரவின் 4ஆம் சாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிற திசையில் கண்டு கலக்க மனிதர் ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலையினார்கள். உன்னை இயேசு அவளோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்து மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசு வந்து போக ஜலத்தில் மேல் நடந்தான். காற்று பயங்கரமாக கண்டு பயந்து அமிழ்ந்து போய், ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? என்ன ரட்சியம் அப்போ அப்படியே கூப்பிட்டுருப்பாங்க? அமிழ்ந்து போகிற படகுல இருக்கவங்க எப்படி கூப்பிடுவாங்க? கற்பனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இயேசுவே
இதுக்கு மேலே கத்துனா எனக்கு குரல் போயிடும். நீங்கள் கொஞ்சம் கத்துங்க. எஸ், பேதுரு மட்டுமா இருக்கிறான்? நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கேயோ அமிழ்ந்து கொண்டே இருக்கீங்க. குடும்ப பிரச்சனையில், பண பிரச்சனையில், வியாதி பிரச்சனையில், பிள்ளைகள் பிரச்சனையில், ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் அமிழ்ந்துக்கிட்டே நம்ம இருக்கிறோம். அலை அடிக்குது, புயல் காற்று அடிக்குது, படகு அமிழ போகுது. ஆனால் ஆண்டவர் வந்து கைவிட்டாரா? நீ அமிழ்றதையும் நீ படகுல இருக்கிறதையும் அப்பா பார்த்துட்டே தான் இருக்க. அதனால் 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார். அவர் எங்கேயோ ஜோம் பண்ணிட்டு இருந்தார். எப்படி தெரியும்? ஐயோ எங்கள் பிள்ளைங்க தத்தளிக்கிறாங்களே எப்படி தெரியும்? அவர் எப்போதும் ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்க. நீ எங்கே இருக்கிற, எந்த சூழ்நிலை இருக்கிற, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க. என்னால் முடியாதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்துடுவார். திராணிக்கு மேலாய் உன்னை சோதியாத தேவன் உன்னுடைய தத்தளிக்கும் சூழ்நிலையில் அவர் வர்றார். ஆனால் பேதுருக்கு தைரியம் இருந்தது. ஆண்டவரே நீங்கள் தானா? அப்படி எனக்கு என்ன வான்னு சொல்லுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் வான்னு சொன்னார். அவன் கடல் மேலே நடந்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு கேள்வி வருது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாலும் பிரச்சனை வருமானு ஆண்டவர் தான் சொன்னார். இந்த படகுல நீங்கள் போங்க, அவர் தான் சொன்னார். அவர் சொன்ன சித்தத்தின்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருமா? ஒரு கேள்வி இருக்குது. நீங்களே சொல்லுவீங்க, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், ஃபேமிலி ப்ரேயர் வச்சு எல்லாம் நல்லா இருக்கிறேன், ஏன் எனக்கு என்ன கொந்தளிப்புன்னு கேட்குறீங்களா? உங்கள் கொந்தளிப்பில் கர்த்தர் இறங்கி வரதான் போகிறார். அமிழ்ந்து போக்குது விடாமல் நீ அமிழும் பொழுது ரட்சியம் என்று கூப்பிட்டு தூக்கி எடுக்கிறவ, மறுபடியும் கடலில் நடக்க வச்சு படகுல ஏற்றுற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாயின்னு சொன்னார் பாரு. அந்த குரலை கேட்டு தான் தண்ணி மேலே அவன் கால் வச்சான். கீழ்ப்படிஞ்சான் இல்லையா? அவன் தான் கீழ்ப்படிஞ்சாலும் கொந்தளிப்பு வந்ததில்ல, அமிழ்ந்து போனான். ஆனால் கர்த்தர் விட்டாரா? கழுத்தில் வர்ற சமயத்தில் கைப்பிடிச்சு தூக்குனார். உன் கடன் தொல்லை கழுத்துக்கிட்ட வர சமயம் கைப்பிடிச்சு தூக்குவார். உன் வியாதி கழுத்துக்கிட்ட வர சமயம் கையை கத்து தூக்குவார். உன் பிரச்சனை கழுத்துக்கிட்ட வர சமயம் கத்தை தூக்குவார். உன் தலை கீழே போகிறதுக்கு அவர் விடுறது கிடையாது. உன் தலைகளை உயர்த்துகிற ஒரு தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எப்போதுமே தண்ணி உன் தலை மேலே போகுது. ஒரு தடவை போகும், எப்போ தெரியுமா? ஞானஸ்தானத்தில் போகும். அதுக்கு பிறகு தண்ணி உன் தலை மேலே போகவே ஓ தேவனுக்கு மகிமை. அவர் என்னை தூக்கி எடுத்தார். உள்ளையான சேற்றிலேருந்து, ஆழமான குழியிலேருந்து என்னை தூக்கி எடுத்து ரோட்டில் விட மாட்டார். கண்மலையில் நிறுத்தி காலை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதிய பாடலை கொடுப்பார். அல்லேலூயா. புதிய பாடல் தான். எங்கள் பாஸ்டர் டேவிடுக்கு புதிய பாடல் தான். உங்கள் சேர்ச்சுக்கு எப்போதும் புதிய பாடல் தான். உங்கள் பாடல் தான் எல்லோரும் பாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. எப்படி புதிய பாடல் தெரியுமா? கொந்தளிக்கிற கடலில் தான் வருதுங்க. அமிழ்ந்து போகிற படகுல தான் வருங்க. அந்த கடல் அமிழ்ந்து போகிற சமயம் தான் வருங்க. அவன் கூப்பிட்டான் பாருங்க, ராட்சியம் ஆண்டவரே என்று அவன் கூப்பிட்டுக்கிறான். ஏசு கையை பாருங்க, எங்கே கொந்தளிப்பு இருக்கோ, இதுக்கு நீங்கள் அல்லையே சொல்லணும். இப்போ பக்கத்தில் ஏசு நிற்கிறார். எங்கே கொந்தளிப்பு இருக்கோ அங்கே பக்கத்தில் இருக்க, கையை நீட்டி தூக்குற அளவில் பக்கத்தில் நிற்கிறார். எங்கேயோ உங்கள் அப்பா அவனை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்காத. அவர் எங்கேயோ போயிட்டா நினைக்காதீங்க. உங்க பக்கத்திலே தான் இருக்கிறார், அருகிலே தான் இருக்கிறார். ஏன் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு? நீ கூப்பிடல, அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. நீ கூப்பிட்டா தூக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடு. நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்த பிரச்சனையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உலகத்தின் பிரச்சனைக்கும் உனக்கு பிரச்சனைக்கு வித்தியாசம் இருக்குது. உலகத்து மக்கள் அக்னியில் போவாங்க, கர்த்தருடைய பிள்ளை அக்னியில் போவாங்க. உலகத்து மனுஷன் சம்பளம் போவாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க சுத்த போனால் வெளியே வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இருக்குங்க, விடுதலை இருக்குங்க. இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்திடுவோர் நாசம் அடைந்திடா நித்திய ஜீவன் பெற்றென்றும் வாழ்ந்திடுவார். வானத்தின் கீழே பூமியின் மேலே வல்லவர் பெயரை அல்லால் வேறில்லை நாமம். மாந்தரை மீட்க வெற்றி தரும் அவர் திரு பெயரே. இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்திடுவோ நாசம் அடைந்திட நித்திய ஜீவன் பெற்றென்றும் வாழ்ந்திடுவார். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே
விசுவாசம் வைத்திடுவோ, நாசம் அடைந்திட நித்திய ஜீவன் பெற்றென்றும் வாழ்ந்திடுவார். வானத்தின் கீழே பூமியின் மேலே வல்லவர் பேரே அல்லார். நம்ம ரட்சிக்க வேறு நாமமே கிடையாது. ரட்சியம் ஆண்டவரே, ரட்சிக்க ஒரே ஒரு நாமம் உண்டு. வானத்தின் கீழே பூமியின் மேல் வல்லவர் நாமம் அல்லால் வேறு நாமம் கிடையாது. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அவங்க திரும்பவும் அவர் பேதுருவை தூக்கிட்டு போக மாட்டார். அதே அலை மேலே நடக்க வச்சு தான் படகு கிட்ட போவாங்க. எந்த பிரச்சனை ஒன்று ஆண்டு கொண்டிருந்தோ அது உன் கால் கீழே போகுது, கால் கீழே போ. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவர் சாத்தான உன் காலின் கீழே அப்படியே நசுக்கி போட போகிறார், நசுக்கி போட போகிறாரு. சாத்தானை கொண்டையில் வைக்காதீங்க, காலங்கியில் வைங்க. சாத்தானை எங்கே வைக்க போகிறீங்க? காலங்கியில். உம்மாலே சேனைக்குள் பாயவே, உம்மாலே மத்திலை தாண்டு, சத்துருவை தொடர்ந்து பிடிப்பே, நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பி நான் வரமாட்டேன். விடாதீங்க, பாதியில் விட்டுட்டு வராதிங்க. அது கடைசியாக முடிச்சுட்டு வாங்க. க்ளோசியம் அப், க்ளோசியம் அப். தலையை எடுத்து தான் வெளியே வரணும். ஏன் தெரியுமா? ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். வாழை பிடிச்சிட்டு வராதிங்க, தலையை பிடிக்கணும். ஹல்லேலூயா. தலையை நசுக்கிட்டு தான் வரணும். ஹல்லேலூயா. அன்னாசின், மெட்டாசின், குரோசின் போட்டால் போயிடுமா? ஐயோ, டைஃபாய்டு 4 டேப்லெட் இதெல்லாம் போடுங்க. எத்தனை டேப்லெட் போடுங்க? அதுக்கெல்லாம் சின்னு தான் முடியுது பாருங்கள். எல்லா டேப்லெட்டும் சின்னு முடியும். அன்னாசின், மெட்டாசின், குரோசின், எரித்ரோமைசின் எல்லாம் சின்னு தான் முடியும். இதெல்லாம் பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வராது. அப்பாவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். உன் சரீரத்தில் இருக்க வியாதிக்கு காரணம் பாவம், வியாதியினுடைய முடிவு மரணம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் நம்மை விடுவிக்கும்படி மரணத்திற்கு மரண அடி கொடுத்தார், சாவுக்கு சாவுமணி அடித்தார். எபிரேயர் 2:17-12 சொல்வது, சோதிக்கப்பட்டவர் பாடுபட்டபடியினால் சோதிக்கப்பட்ட நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியா, அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியா சோதிக்கப்பட்ட நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். போங்க ஆண்டவர், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா. என்னம்மா கஷ்டம்? நான் தனியாக ஃபீல் பண்ணுறேன், லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். பெத்தலுகமிருந்து கல்வாரி வரையில் நான் தனியாக தான் என்ன, உனக்கு தெரியுமா? என் பண கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், டாக்ஸ் கட்டுறதுக்கு மீனுக்கு வாயில் தான் காசு எடுத்த, உனக்கு தெரியுமா கேட்பார். ஐயோ, என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, அது எனக்கு தாங்க முடியல, உனக்கு தெரியுமா? என்னையே பேய் பிடிச்சவன்னு சொன்னாங்க, என்னையே அப்பா அம்மெல்லாம் பிறந்த குழந்தைன்னு சொன்னாங்க, மரியாளும் பிள்ளைன்னு சொன்னாங்க, தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு பலவீனமாக இருக்குது, எல்லோரும் என் மேலே போய் குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க. கெட்சமலையில் உன் தப்பையெல்லாம் நான் சுமந்தேன், தெரியுமா உனக்கு? என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்? நீ சுமக்கதை நான் சுமந்தேன், தெரியுமா உனக்கு? வேதனையை நான் சுமந்தேன், வியாதியை நான் சுமந்தேன், துக்கத்தை நான் சுமந்தேன், உன்னுடைய பலவீனத்தை நான் சுமந்தேன், உன் பாவத்தை நான் சுமந்தேன். நீ சுமக்க வேண்டியதெல்லாம் நான் சுமந்துட்டேன். என்கிட்ட கம்ப்ளைண்ட் மட்டும் கொண்டு வராதேன்றார். நீ கம்ப்ளைண்ட் கொண்டு வராத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம் இருந்தால் கொண்டு வா, உன்னுடைய ஆத்திரத்தை என்கிட்ட கொண்டு வராதேன்றார். ஆண்டவரே, நான் உனக்காக யாவும் செய்வேன். ஒரு பாஸ்டர் கன்னியாகுமரி தான், எனக்கு தெரியல, அவர் சொன்ன ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது, அர்த்தமாகவும் இருந்துச்சு. ஒரு தெரு ஓரத்தில் ஒரு வீடா,